பல முறை அவர் சொல்றாரு, நான் வந்து இதுல உண்மையே இல்லை, நான் வந்து நீங்க தேவையில்லாம என்னை வந்து திட்டமிட்டீங்க, இப்ப என்னை கைது பண்ணி நீங்க வச்சு விசாரிச்சீங்கன்னா இதை வந்து ஐயா நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தான் செய்ய சொன்னாருன்னு நான் சொல்ல முடியாதா? முடியாதா? உங்களை அதிகாரத்தை வச்சு உங்களை கட்டி வச்சு அடிச்சு சொல்லுன்னு சொன்ன சொல்ல மாட்டீங்களா? அவன் ஒரு கேடு கட்ட குற்றவாளி, அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், இந்த பணம் எதிரான சொல்றா தினகரன் பேரெல்லாம் சொல்லுவான். இதே ஜெயலலிதா அரசு வளர்ப்பு மகன் வீட்டில் கஞ்சா வச்சு கைது இல்லையா? அது மாதிரிதான் இது. அப்ப நீங்க அந்த அதிகாரி யாரு? அவரையே நடவடிக்கை எடுக்கல. இப்ப அரசு என்ன செய்யுது? தேர்தல் ஆணையத்துக்கு கெஞ்சுது, ஒரு அதிகாரி எனக்கு கொடுங்கன்னு. இப்படி கேள்வி கேட்போம். இது ஒரு கேடு கட்டது ஒரு ஒரு அரசு ஒரு நடவடிக்கை. என்ன பணம் கொடுத்தாரு? 1,30,00,000 யார்கிட்ட கொடுத்தாரு? எந்த வழியை போச்சு? எப்படி போச்சு? எப்ப கொடுத்தாரு? ஏதாவது இருக்கா? நீராராடியோட பேசுனதுக்கு ஆதாரங்களை வெளியிட்டீங்கல்ல, சரி அவர் பேசுனதுக்கான ஆதாரத்தை நேரம் வெளியிட வேண்டியதானே? இது ஒரு திட்டமிட்டு செய்யுது. இது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், நாளை மறுநாள் உங்களுக்கும் நடக்கலாம். இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு நாளை மறுநாள் நடக்கலாம். இது வந்து ஒரு தமிழர்களை வந்து திருட்டு பைய கூட்டம், ஊழல்வாதிகள், அயோக்கியர்கள் காட்ட நினைக்குது. இங்க ஆகச்சிறந்த மேதைகள் இருந்து அரசியல் செஞ்சிருக்கான். பெருந்தலைவர் காமராஜ், பெருமகன் கக்கன், ஜீவானந்தன், சிங்காரவேலர், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் போன்ற மாபெரும் மேதைகள் இருந்து அரசியல் செஞ்சிருக்காங்க இங்க இந்த நாட்டில். அவன் மொத்தமாவே நம்மள அயோக்கிய பெண் காட்டுறதுக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இதை அது ஏற்புடையதில்லை. இப்ப நீங்க அங்க டெல்லியில இருந்து இங்க கொண்டாடுறது 5 நாள் காவலர்கள் இதுல இருப்பாரு, கட்டுப்பாட்டுல இருப்பாரு. அப்புறம் பெங்களூர் கொண்டு போறது, அப்புறம் அங்கு கொண்டு வருது. ஒரு மனிதனை உளவியெல்லாம் நோயாளியாக்கி அப்படி சரணடை வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம பல இதை பார்த்துருக்கோம்ல. அது மாதிரி அது திட்டமிட்டு பழி வாங்குது. அது மக்கள் இதை நுட்பமாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. பார்ப்போம். அந்த ஓபிஎஸ் 2 குரூப்புக்கு நடுவில் சண்டை கட்டு, ஸோ அவங்களோட பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு ஜெயலலிதா மரண மாதிரி இதையும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அது சரியான அது போய் என்ன பேசுறதுக்கு இருக்குது? அவங்க ஒரு அரசு அந்த பொறுப்புணர்வோடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாடெங்கிலும் மக்கள் தண்ணீருக்காக அலைகிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய கொடும் வறட்சி இருக்குது, அதை பற்றி சிந்திக்கல. பல்வேறு தளங்களில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நெடுவாசலில் கண்ணை கட்டிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. அதை எடுப்பீங்களா இல்லை தடுப்பீங்களா? அதுக்கு உறுதி இல்லை. பல பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க நாங்கள் கட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும்னு பேச்சுவார்த்தைன்னு இந்திய சீன எல்லை பிரச்சனை மாதிரி போய்கொண்டிருக்கு. அதை இது ஒரு வேதனையான ஒரு வேடிக்கை. செல்லூராஜ் வந்து தெர்மாகுள் திட்டத்தை நியாயப்படுத்துறாங்க, அது சம்பந்தமாக இல்ல, அது சுத்த பைத்தியக்காரத்தனம். அது வந்து இப்ப ஜப்பான், ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் அந்த தண்ணிக்கு மேல வந்து சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்கிற திட்டத்தை போடுது. அங்க சோலார் பேனலை போட்டு அது சூரிய வெப்பமாகறதையும் தடுத்துக்கிறது, மின்சாரம் தயாரிச்சுக்கிறது. இப்ப நீர் வெப்பமாகி வெப்பத்துல வந்து நீராவியாகி மேல போனா தானே அது குளிர்ந்து மேகமாகி மழை பொழியும். அப்ப அதை தடுத்துட்டீங்கன்னா மழை எப்படி வரும்? தர்மாக்கோலை போட்டு எந்த பைத்தியக்கார போய் இந்த திட்டத்தை கொடுத்தாங்க தெரியல. அது தர்மாக்கோலை எப்படி போடுவீங்க நீங்க? அது ஏதோ அவர் சொல்ற செஞ்சுட்டாங்க, விழுந்துட்டாங்க, மியூசியில மண்ணோட்டில்னு சொல்ல வேண்டியதானே. அது சொல்றாங்க. அது பார்த்து எவ்வளவோ வேடிக்கை நடக்குது, இது ஒரு கூடுதல் வேடிக்கை, அவ்வளவுதான். இலங்கையில தற்போது உள்ள தமிழோட நிலைமை எப்படி இருக்கு? அது முன்ன விட மோசமா தான் இருக்கு. அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்ப பாக்குறீங்கல்ல, ஒரு லைக்கான ஒரு நிறுவனம் போய் 150 வீடு கட்டி கொடுக்குதுங்கிறாங்க. ஒரு தனி நபர் வீடு கட்டி கொடுக்குற நிலைமையில தான் எங்க வாழ்க்கை இருக்கு. அங்க அவ்வளவுதான், அப்படிதான் இருக்குது. 150 வீடு. இப்ப அந்த வசதி கூட இல்லாத, அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைமையில தான் என் மக்கள் நிற்கதியா நிற்கிறாங்க. அதுல காயம்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. எங்க சொந்த நிலங்களையே எங்களுக்கு இல்லை. அந்த 2,80,000 ராணுவ வீரர்கள் 2 லட்சம் பேர் என் நிலத்துல தான் இருக்கான். அவனை திரும்ப பெறல. பல கொடுமை. ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள ஒருத்தனுக்கு 10 ராணுவ வீரர் இருக்கான். அதுக்குள்ளதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுல என்ன நிம்மதி, சுதந்திரமான வாழ்க்கை இருந்தோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பிரத்யேகமா இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. கோடி அரசாங்கத்துல இருந்து அவங்க காவிரி கூட்டுக்குடிநீர்ல வருஷத்துக்கு 16,7 லட்சம் ரூபாய் ஒதுக்குறாங்க. மாவட்ட நிர்வாகம் 12,5 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்துருக்காங்க.
இப்போ தனியார் வந்து வண்டியை வந்து தண்ணியை வந்து வண்டியாக எடுத்துகிட்டு போய் 10 ரூபாலேருந்து 15 ரூபா விற்பனை செய்கிறாங்க. ஆனால் இப்போ மாவட்ட நிர்வாகமோ அரசோ மக்களுக்கு தண்ணி கொடுக்கல. அந்த 15 ரூபா ஒரு குடம்ன்றதை எங்களால் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து ரொம்ப வேதனை இருக்காங்க. இது பற்றி என்ன? இதை பற்றி அது 750 கோடி மக்கள் தொகை உலகத்தில் 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. இந்த 2 விழுக்காட்டை 20 விழுக்காடா மாற்றுவதற்கு என்ன செய்யலாம்னு யோசிக்காம இதை விற்றா நிறைய சம்பாதிக்கலான்னு சிந்திச்சாம் பாருங்க. அங்கதான் இந்த துரோகம் நிகழ்ந்துருக்கு. இது தண்ணீர் வந்து மனித உயிர்களுக்கு மட்டுமானது இல்லை.